திரு கார்த்திகேயன், உங்க இன்சைட்ஸ் என்ன? இந்த ராஜ்யசபா தேர்தலில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? இது கூட்டணி கணக்குகளை உறுதி செய்யணும் நினைக்கிறீங்களா? காங்கிரஸுக்கெல்லாம் இல்லை, கூட்டணியில வந்து இறுதி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஒரு எந்த பக்கம் போக போகுதுன்னு ஹவு டு தே கிராவிடேட் அப்படின்றத ஓரளவுக்கு இதில் நம்ம புரிந்துக்க முடியும். காங்கிரஸ் எல்லாம் வந்து சீட்டு கொடுக்குற அந்த பேச்சுக்களும் நடக்கிற மாதிரி தெரியல. திமுக காங்கிரஸுக்கு தொகுதியெல்லாம் வந்து ரிசர்வ் பண்ணுற மாதிரி அந்த எந்த ஒரு கணக்கும் இல்லை. ஏற்கனவே திரு கமல் அவர்களுக்கு வந்து உறுதியளிக்கப்பட்டிருக்கு, ஒப்பந்தம் போடப்பட்ட அடிப்படையில் அவருக்கு ஒரு சீட் கொடுக்கப்படும். மோரார்லெஸ் வில்சன், மூத்த வழக்கறிஞர் வில்சன் மற்றும் புதுக்கோட்டை MM அப்துல்லா அவர்களுக்கு வந்து மீண்டும் ரீநாமினேஷன் என்பது ஏறக்குறைய உறுதியாகத்தான் வந்து சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இன்னொரு சீட்டு ஒருவேளை வைகோவிற்கே கொடுக்கப்படுமா? வைகோ வந்து எப்படியாவது முரண்டு பிடித்து வாங்குவாரா, இல்லை அந்த சீட்டை விட்டு கொடுப்பாரா, இல்லை வந்து பாராளுமன்ற தேர்தலில் போய் ஏற்பட்ட ஒரு சிறு மனக்கசப்பு, திரு துரை வைகோ அவர்களுக்கும் திமுகவுக்கு ஏற்பட்ட மனக்கசப்பு அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் அவர்களுக்கு கொடுப்பது வந்து அவசியமா, இல்லை தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொருவருக்கு வந்து அந்த ஒரு ஏதாவது ஒருவருக்கு அந்த ஸ்பேஸை கொடுக்கலாமா அப்படின்ற முறையில் வந்து திமுக வந்து ஒரு பரிசீலனை இருக்குமே ஒழிய 3 சீட்டுகள் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய வந்து உறுதிப்படுத்தப்பட்டதாகத்தான் வந்து செய்திகள் வருது. அந்த ஒரு சீட்டு வந்து வைகோவாக இருக்கலாம், இல்லது வந்து இன்னொரு கட்சியினர் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தலைவருக்கு கொடுக்கப்படலாம் என்பதுதான் வந்து பேச்சாக இருக்கு. அதுல காங்கிரஸுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி 3 சீட்டு திமுகக்குன்னா இப்போ கமல்ஹாசன் ஆர் வைகோ தானே வரும் உங்க கணக்குப்படி பார்த்தா? இல்லை, கமல் வந்து ஆல்ரெடி அஷ்யூர்டு. நீங்க வந்து தொகுதி உடன்படிக்கையில் வந்து 2024 சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் உறுதி கொடுக்கப்பட்டது. ஆமா, அதுல அப்போ நீங்க வந்து 4ல் வந்து அவருக்கு வந்து உறுதியளிக்கப்பட்டது. 2வது கட்சியில் இருக்கக்கூடிய மீண்டும் வாய்ப்பு வந்து திரு வில்சன் அவர்களுக்கும் அப்துல்லா அவர்களுக்கும் வந்து தலைமை வந்து விரும்புது அப்படின்றது அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். அப்போ அந்த 4வது சீட் வந்து ஒன்று வில் சண்முகம் பி தி ஷோன் த டோர் ஆர் வைகோ, அந்த 2 பேர்ல யாரோ ஒரு வரா, இல்லை இன்னொரு 3ஆவதாக புதிதாக ஒரு நபர் வரப்போகிறாரா அப்படின்றது மட்டும்தான் வந்து ஒரு தெளிவில்லாமல் இருக்கு. அது நிச்சயமாக ஒன்று வைகோ, இல்லைன்னா திமுகவை சேர்ந்த ஒரு நபர். காங்கிரஸிற்கு அது இந்த சீட் போவதற்கான வாய்ப்புகள் வந்து இருப்பது போல தெரியல. அது ரிமோட் பாசிபிலிட்டி கூட. அது போல காங்கிரஸும் அது போல அணுகுவதாக தெரியவில்லை. அந்த எந்த ஒரு தலைவருக்கும் இப்போ அந்த நெசசிட்டி இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் முக்கிய தலைவர்களுக்கு. அப்போ மேபி இந்த ஏற்கனவே நடந்தப்போ கூட திரு சிதம்பரம் அவர்களுக்கு நாமினேஷன் வந்து அவங்க உதவி பண்ணிட்டாங்க. பற்றி மீண்டும் அந்த வாய்ப்புகள்லாம் வந்து கொடுக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை, எழவும் இல்லை. அவர்கள் செய்வது போன்ற அந்த காங்கிரஸ் அது போல அப்ரோச் பண்ணது போல கூட தெரியல. அந்த கான்ட்ரரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் தான் அதிமுக ஒரு சீட்டை வைத்துக்கொண்டு இன்னொரு சீட் யாரோ ஒருவருக்கு கொடுக்க வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கூட்டணியில வந்து உறுதி செய்வதற்கு, இல்லைன்னா வந்து மேலும் பலப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா ஒருவருக்கு கொடுத்தா இன்னொருவருக்கு மனக்கசப்பு வரும்ல. அந்த கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறவங்கன்னா தேமுதிக, பாமக, இப்ப யாரா ஒருத்தருக்கு கொடுத்தா இன்னொருத்தருக்கு மனக்கசப்பு வரும். அன்புமணி ஏற்கனவே வச்சிருக்கிறவர், சோ அவருக்கு கொடுக்கலன்னா பாமக எப்படி பார்க்கும், அவருக்கு கொடுத்தா தேமுதிக எப்படி பார்க்கும், இதெல்லாம் இருக்குல்ல. சோ அது ஒரு வெரி காம்ப்ளிகேட்டட் திங் இல்ல. இல்லை, அது வந்து நீங்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதில் ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. தேமுதிகவிற்கு வந்து அவர்கள் கொடுப்பதாகவே வந்து அவர்களுக்கு எண்ணம் இருப்பதாகவே தெரியல. இன்ஃபேக்ட் வந்து இப்போ ஒருவேளை அப்படி வந்து அவங்களோட ரெக்கனிங்கில் வந்து கண்டென்ஷனில் இருக்குது, தேமுதிக போன்ற ஒரு கட்சி இருக்குன்னா அவர்களை வந்து ஒரு பொட்டென்ஷியல் அலை, இல்லை வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குவதற்கு ஒரு தகுதியான ஒரு கட்சி, ஒரு கூட்டணி கட்சி என்று அதிமுக தலைமை கருதி இருந்தால் அது குறித்து வந்து பிரேமலதா அவர்கள் எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அதில் விஜய பிரபாகர்லேருந்து இந்த ஹேஷியங்கள்லாம் வந்துட்டு இருந்தப்பவே அவர்கள் வெளிப்படையாக பேட்டி கொடுத்தப்போ அடுத்த நாள் மறுநாளே பேட்டியில கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது நாங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது பிரேமலதா அந்த கட்சியினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னதற்கு அடுத்த நாள் இது போன்று அதை மறுதளிப்பார் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னா அதிலே நம்ம புரிந்து கொள்ள முடியும் அந்த கட்சிக்கு என்ன மாதிரியான இடம் வந்து அவர்கள் கூட்டணியில் இருக்கு அப்படின்றத. அப்போ மோரோவர் நீங்க வந்து இட்ஸ் காமன் சென்ஸ் தாங்க. நீங்க வந்து பாமகவா இல்ல தேமுதிகவான்னு ஒரு ஒப்பீடு, கிவன் அ சாய்ஸ், நீங்க வந்து அதிமுக யாரை பிக் பண்ணும்? ஒரு கன்சிஸ்டண்டா வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் ஒரு 5% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய பாமகவை வைத்திருக்கிறதால் அவர்களுக்கு பலன் அவங்க நினைப்பாங்க ஒழிய, நீங்க அவர்கள் தேமுதிக வந்து பெரிய ஒரு கணக்காகவே அவங்க பொருட்படுத்தவே இல்லையே. அவங்க இன்ஃபேக்ட் நீங்க பாராளுமன்ற தேர்தலில் கூட பார்த்துருக்கலாம். அதுல நீங்க பாமக போனதுதான் அவர்கள் பெரிய இழப்பாக அவர்கள் கருதுவார்களே ஒழிய, நீங்க தேமுதிக போனதை பத்தியோ இல்ல அவர்கள் கூட்டணி அவர்களை வந்து ரொம்ப எளிதாக வந்து அவர்கள் அகாமடேட் செஞ்சிருக்க முடியும். ஆனால் அதுக்கு பெரிய எல்லாம் மெனக்கெட்டெல்லாம் வந்து அதிமுக வந்து அது வந்து பெரிய அளவுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகணும் அவங்க கருதுன மாதிரி தெரியல அவங்க. அப்போ அந்த சாய்ஸ் இஸ் சிம்பிள். ஒருவேளை வந்து கூட்டணிக்கு வந்து ஒரு கட்சியை உறுதி செய்வதற்கு இந்த பாராளுமன்ற மேலவை தேர்தலை வந்து பயன்படுத்தணும்னா அப்ப நேச்சுரல் சாய்ஸா அதிமுக இருக்கக்கூடியது வந்து பாமக தான்.
அப்போ அதை விட்டுட்டு போய் தேமுதிகவை பட் தேர்ந்தெடுப்பாங்க. பாமக அவ்வளவு சீக்கிரம் கமிட் ஆகுமா ஒரு கூட்டணிக்குள்ள? பாமக இப்ப இன்னைக்கு ராஜ்யசபா வாங்கிட்டாங்கன்னா கமிட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளவு சீக்கிரம் கமிட் ஆவாங்களா? ஆமா, இல்ல அதுல வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய சமீப நாட்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய பேச்சுக்கள் இருந்து நாம் ஒரு சமிகை நமக்கு புரியுது. எனக்கு தூக்கமே வரல, நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக வந்து நான் நீக்கப்பட்டேன், நான் அவருக்கு எப்பவுமே வந்து மருத்துவரை அவர்களுக்கு பிடித்த மாதிரி தான் நான் நடந்து கொண்டிருக்கேன், இனிமேலும் அப்படிதான் நடக்க போகிறேன் அப்படின்னு அவர் பேசுறது ஒரு ராப்ரோச்மெண்ட்டுக்கான ஒரு படியாகத்தான் நான் பார்க்கிறேன். மகனின் சார்பாக தந்தைக்கு வந்து ஒரு நட்புக்கரம் நீட்டுவது போல கட்சியை வந்து அவர் முழுமையா வந்து தன்மையப்படுத்திட்டார். அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. எலெக்ஷன் கமிஷனோட அதிகாரப்பூர்வமான வெப்சைட் படி பார்த்தீங்கன்னாலும் சரி, பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் வந்து திரு அன்புமணி தான். ஆனால் ராமதாஸ் என்ற அந்த ஃபிகர் இருக்கார் இல்லையா, அது வந்து தேவை இருக்கிறது. அதனால அவர்களுக்குள்ள ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி விட்டு, அதுவும் கூட வந்து திரு அன்புமணியா திருமதி சௌமியா அன்புமணியா அப்படின்றதுல ஒரு தெளிவில்லாமல் இருக்கு. அப்ப அதை தாண்டி யார் முகுந்தனுக்கு கொடுக்க போறாங்களா, அது வந்து இன்னும் மேலும் வந்து அதிமுக பாமக பிளவுக்கு தான் எடுத்துட்டு போகுமே ஒழிய எனக்கு அது போறது போல எனக்கு தெரியல. அப்போ பாமக வந்து நீங்க பாமக இப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாச்சு, அதனால வந்து உடனே வந்து பேரத்தை வந்து குறைச்சிப்பாரு, இல்ல வந்து ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டதுனால நாங்க வேற கூட்டணியை வந்து பரிசீலிக்க மாட்டோம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பேச மாட்டாரு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாமகன்ற கட்சியினுடைய ஹிஸ்டரியை நீங்க கடந்த ஒரு 30 ஆண்டுகள் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த ராஜ்யசபாவுக்கு சீட்டு கொடுப்பதனால நீங்க அந்த ஃபேஸ் ஆஃப் இட் வந்து ஒரு பேர வலிமை குறைவதாக நாம் நினைக்கலாம். அது வந்து இயல்பாக ஒரு அரசியல்ல, ஒரு அறம் சார்ந்த அரசியல்ல நம்ம அப்படிதான் நினைக்க தோணும் நமக்கு. ஆனால் அந்த கூட்டணி பேரங்கள் அவர்கள் வந்து ஒரு பரஸ்பரம் ஒவ்வொரு கூட்டணியா மாறினதெல்லாம் வைத்து பார்த்தால் இந்த ராஜ்யசபா பெறுவதனால் அவர்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வரும், இல்லை நான் மறுக்கல. அதனாலேயே வந்து தங்கள் வந்து ஒரு ஹார்ட் பார்கெயின் டிரைவ் பண்ண மாட்டாங்க பாமக போன்ற கட்சி, இல்ல நாங்க வேற கூட்டணியை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் கடைசியில சொல்ல மாட்டாங்கலாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. அந்த கட்சியினுடைய சமீப கால இல்ல வந்து சமீப ஆண்டுகள்ல இந்த சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது கடந்த 10 ஆண்டுகள்ல பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அந்த ராஜ்யசபா சீட்டுனாலேயே அவங்க ஒரு முழுசா கமிட் ஆயிட்டு நாங்க கொடுக்கிற பார்கெனை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றது இல்லை. இன்னொன்னு, நீங்க வரக்கூடிய தேர்தல் நீங்க ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியுடைய போதாமையை வந்து நம்ம ஏற்கனவே அந்த 2 கட்சிகளுமே வெளிப்படுத்துறாங்க. நயினார் நாகேந்திரனே சொல்றாரு இன்னும் 10 மாதத்துல விஜய் வந்து ஒரு முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கூட்டணியினுடைய ஏதோ ஒரு இன்னும் தேவை இருக்கிறது, இன்னும் கூட்டணியை வளப்படுத்த வேண்டும் அப்படின்றத வந்து தொடர்ந்து வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரும் வலியுறுத்துறாரு. நயினார் நாகேந்திரனும் அவர்கள் புரிந்து கொள்கிறார் இன்னும் தேவை இருக்குது, மேலும் கட்சிகள் வர வேண்டும். அப்போ அந்த இடத்துல பிரதானமான ஒரு கட்சியா அவர்கள் திரு சீமான் அவர்கள் தனித்து போகும் பொழுது வேற எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு? ஒன்னு விஜய், இல்லைன்னா வந்து விஜய் வந்து வரவே இல்லை அப்படின்றதுல தெளிவுபடுத்திட்டாங்க பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில. அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆப்ஷன் ஒரு 5% வாக்குகளை தொடர்ந்து ஒரு 30 ஆண்டுகள் வந்து கன்சிஸ்டன்டா வைத்திருக்கக்கூடிய கட்சி பாமக. வெற்றிக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பகுதிகளில், ஒரு சில பகுதிகளில், அந்த ஆற்காடு மாவட்டங்கள்ல. அப்போ அந்த கட்சியை வந்து தான் ஒரு பொட்டன்ஷியல் அலை. அதனால வந்து நீங்க வந்து அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் அந்த தேவை இருக்கிறது. அதனாலதான் அவர்கள் அந்த கூட்டணி கணக்கின் அடிப்படையில் இதை பயன்படுத்தி ஒரு ராஜ்யசபா சீட்டை பண்ணி ஒரு 5% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்றதுனா நிச்சயமா வந்து அதிமுக அதை கன்சிடர் தானே பண்ணும். ஓகே, ரொம்ப சுருக்கமா திரு செந்தில்வேல் மணிகண்டன், ரொம்ப சுருக்கமா திரு ஸ்ரீராம் விரிவா போக வேண்டியிருக்கு. திரு செந்தில்வேல் ரொம்ப சுருக்கமா. மணிகண்டன் ரைட் ஆஃப்டர் திஸ். மணிகண்டன் ஒரு நண்பர் சேலம் மணிகண்டன் அவர்கள் பேசுகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய பேர வலிமை இருப்பதாக கருதவில்லை அப்படின்னாரு. நிச்சயமாக கன்சிஸ்டண்டாக அவங்க வந்து ஒரு 5 விழுக்காடு வாக்கு வங்கி வைத்துக்கொண்டே வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் தேர்தல் நம்ம இந்த ரிப்போர்ட் சொல்கிறதுக்கு அடிப்படையில் நான் சொல்கிறேன். அப்புறம் அவங்க தரப்புலேருந்து கிளைம் பண்ண ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இது அவங்க கிளைம் பண்ணது. எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி முழுமையாக நிறைவடைவதற்கு அன்றைக்கு 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்ற சூழல் உருவான போது 22 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக யாருக்கு ஆதரவு கொடுத்துச்சுன்னா அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தது. அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவும் அவர்கள் அந்த பெரும்பான்மைக்கு தேவையான சரியான இடங்களை வென்று மீதம் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி காலத்தில் நிறைவடைய வந்து உதவியது அப்படிங்கிறதையும் அவங்க கிளைம் பண்றாங்க. ஓகே, சோ அதை நம்ம வந்து கணக்கில் எடுத்து சொல்றேன். மணிகண்டன் ரொம்ப சுருக்கமா, ஸ்ரீராம் விரிவா. ஒண்ணு இல்லைங்க, காங்கிரஸ் தன் பக்கம் தக்க வச்சுக்கிறதுக்கு திமுக ஏன் முனையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து நிச்சயமா அவர் தலைமையில ஒரு அணிவகுப்புன்னு சொல்லிட்டாரு. அவரு நிச்சயமா தனியா நிக்க போறது இல்ல. அன்புமணியை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவரு ஏற்கனவே ஒரு 40 ஆண்டு கால கட்சி, அவரு முதலமைச்சரா தன்னை முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்சவர், அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்ல. கேட்க கூட இல்லையா, அந்த டிமாண்ட வைக்க கூட இல்லையா அவங்க?
இல்ல நான் என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு ஒரு கூட்டணினா அவர் யாரோட போக முடியும்? பாமக அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறப்ப இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரசுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கிறவா, விடுதலை சிறுத்தைக்கு மந்திரி சபையில அவங்க இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கும் போது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கா ஸ்ரீராம்?